மூக்கில் விரல வைக்கிற மாதிரி வந்து பாண்டியன் வந்து பெரிய ரவுண்ட் வந்தார் சினிமாவில். அது நிறைய படங்கள் நடித்தார். பாண்டியனுக்கு பாரத ராஜா சாரே அடுத்து ஒரு படம் கொடுக்குறாரு, புதுமை பெண்ணு ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படத்துலையும் பாண்டியன் யூஸ் பண்ணுறாரு. அந்த படத்துலேயும் ரேவதி இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாண்டியன் அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், சுதாகர்னு ஒரு நடிகர் இருந்தார், சுரேஷ்னு ஒரு நடிகர் இருந்தார், மோகன் இருந்தார், விஜயன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ரகுவரன் இருந்தார். இவங்க அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு பட்ஜெட் ஹீரோ. இவங்களை போட்டால் ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ₹1,000 ₹2 ₹1,000 1,5 லட்சம் 2 லட்சம் லாபம் பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடித்தோம்னா, ஒரு 3 மாதத்தில் ஒரு படத்தை அடித்தோம்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவங்க லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 மார்க்கெட் பாண்டியனுக்கு வந்து உருவாச்சு. பாண்டியன் நடித்த படங்கள்லாம் நல்ல நல்ல படங்களாக நடித்தார். சிறை வந்து ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி வாழ்க்கை, அதில் வந்து சிவாஜி கணேசனோட நடித்தார். அதுக்கப்புறம் மருதாணி, குரு சிஷ்யனு, அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பூந்தோட்ட காவல்காரன், பல வெற்றி படங்கள், ரஜினியோட இணைஞ்சு நிறைய ஊர்காவலன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடித்தார். தொடர்ந்து பாண்டியனுக்குன்னு ஒரு மார்க்கெட். நான் தான் சொன்னேன்ல, பாண்டியனை போட்டால் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற லெவலுக்கு பாண்டியன் வந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் மண் வாசனை பாண்டியன்.